அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினம் ஜனவரி மாதம் 23ஆம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகளை டிஎன்பிஎஸ்சியோட புதிய பாடத்திட்டத்தின்படி பல்வேறு தலைப்புகளை நம்ம தொகுத்து வழங்க போறோம். அதே மாதிரி வழக்கம் போல முக்கியமான நிறைய மத்திய அரசின் திட்டங்கள், மாநில அரசின் திட்டங்கள், அதே மாதிரி சிறப்பாக தினம் ஒரு திட்டம் அப்படிங்கிறத எப்பவுமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி கடைசியாக இன்றைய தினத்திற்கான கேள்விகளை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் 5 முதல் ஒரு 7-8 கேள்விகள் கேட்டுட்டு இருக்கோம். மொத்தமா நீ கணக்கு பண்ணி பாருங்க, ஒரு 100 நாள் தாண்டும் போது கிட்டத்தட்ட ஒரு 1000 கேள்விகள் நம்ம வந்திருக்கும். கண்டிப்பா சொல்றேன், அதை தாண்டி எக்ஸாம்ல கேட்க போறது கிடையாது. சரியா? தொடர்ந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. அதே மாதிரி நம்முடைய அண்ணா ஐஏஎஸ் அகாடமியில இன்றைய தினத்திலிருந்து சரியா ஜனவரி 23ஆம் தேதியிலிருந்து பாத்தீங்கன்னா ரெகுலர் பேட்ச் அப்படிங்கறத ஆரம்பிக்கிறாங்க. அதை வாய்ப்புள்ளவங்க பயன்படுத்திக்கோங்க. ஆரம்பிக்கலாம். இன்றைய தினம் ஜனவரி 23 நடப்பு நிகழ்வுகள். இன்றைய தினத்திற்கு முதல் பாயிண்ட் பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். சரியா பாருங்கம்மா, தேசிய வலிமை தினம். சரியா பாருங்க, நமக்கு தேசிய வலிமை தினம் யாருடைய பிறந்த நாளை முன்னிட்டு கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். சரிங்களா பாருங்க, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் 125வது பிறந்த தினத்தை முன்னிட்டு 2021 மத்திய அரசு அறிவித்தது. ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களே. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட 125வது பிறந்த ஆண்டை முன்னிட்டு 2021ஆம் ஆண்டில் தான் இந்த தேசிய வலிமை தினம் அறிவிக்கப்பட்டது. அது மத்திய அரசு அதற்கு என்ன பெயர் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பராக்கிரம் திவாஸ். சரியா, பராக்கிரம் திவாஸ் அப்படின்னாலும் தேசிய வலிமை தினாலும் ஒன்றுதான். ஓகேவா பாருங்க, முதலாவது வலிமை தின நிகழ்ச்சிகள் கொல்கத்தாவில் நடைபெற்றது. ஓகேவா, இந்திய தேசிய காங்கிரஸ் அமைப்பிற்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் 1938 தலைமை பொறுப்பை வகித்தார். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான செய்தி, கவனமா இருங்க. பழசு புதுசு லிங்க் பண்ணிக்கணும். சரிங்களா, நேதாஜி அவர்கள் இந்திய தேசிய காங்கிரசிற்கு தலைவர் பொறுப்பை ஏற்ற ஆண்டு வருஷம் 1938. ஓகேவா, இந்த 1938 தான் இந்திய பொருளாதாரத்துல ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நடைபெற்றது. ஞாபகம் இருக்காமா? 1938 என்பிசின்னு சொல்லுவாங்க. சரி, நேஷனல் பிளானிங் கமிட்டி, சரி, தேசிய திட்டக்குழு அப்படிங்கிறது இந்தியாவில் முதல் முறையாக உருவாக்கப்பட்டது 1938 தான். அப்போது இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக இருந்தவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். அவர் தான் இந்த தேசிய திட்டக்குழு என்பிசியை உருவாக்குனாங்க. ஆனா அந்த தேசிய திட்டக்குழுவிற்கு தலைவராக இருந்தவர் ஜவஹர்லால் நேரு. ஓகேவா, ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி, கவனம் பாருங்க. தேசிய வலிமை தினம் ஜனவரி 23ஆம் தேதி. அடுத்து போலாமா? அடுத்து இன்றைய தினத்திற்கான முக்கியமான ஒரு செய்தி, வருஷம் செய்தியில வருது பாருங்க, அட் ஹோம் தேநீர் விருந்து. சரியா பாருங்க, அப்படின்னா என்னன்னு பாருங்க. அட் ஹோம் வரவேற்பு என்பது நாட்டின் குடியரசு மற்றும் சுதந்திர தினங்களின் போது பங்கேற்கும் முக்கியமான பெரிய பெரிய தலைவர்கள். சரிங்களா, குடியரசுத் தலைவர், ஓகேவா, அந்த குடியரசுத் தலைவரானவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், மக்களவை தலைவர், உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகள், இந்தியாவில் இருக்கிற முக்கியமான தலைவர்கள், சரியா முக்கியமான அதிகாரிகள் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் குடியரசுத் தலைவர் ஒரு வரவேற்பு நிகழ்ச்சியை நடத்துறாங்க. எந்த நிகழ்ச்சிக்காக? இந்திய சுதந்திர தினம் மற்றும் குடியரசு தினத்தை முன்னிட்டு அவங்களுக்கு ஒரு வரவேற்பு நிகழ்ச்சியை நடத்துறாங்க. அதற்கு பெயர் தான் அட் ஹோம் தேநீர் விருந்து அப்படிங்கிற ஒரு வரவேற்பு நிகழ்ச்சி. சரிங்களா பாருங்க, அவங்க இந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது சரிங்களா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்விடேஷன், அழைப்புதல் கொடுப்பாங்க. அந்த அழைப்புதலில் முக்கியமான சில வரலாற்று, கலாச்சாரம், பண்பாடுடன் தொடர்புடைய சில விஷயங்களை அந்த என்ன சொல்லி அந்த அழைப்புதலில் சேர்த்திருக்கிறாங்க. செய்தியில் இடம்பெற்றது. அப்படி செய்தியில் இடம்பெற்றதுனால ஒருவேளை அதை கேட்கலாம், கவனமா இருங்க. சரிங்களா பாருங்கம்மா, அந்த அழைப்புதலில் எதெல்லாம் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பாருங்க. ரொம்ப ரொம்ப புகழ்பெற்றது, அதாவது அந்த குடியரசுத் தலைவரின் ஓகேவா, அதாவது திரௌபதி முர்மு அவர்களுடைய அந்த அழைப்புதலில் தென்னிந்திய மாநிலங்களில் புகழ்பெற்ற சில பொருட்கள் அந்த அழைப்புதலில் சேர்க்கப்பட்டுள்ளது. ஓகேவா, அது எதெல்லாம் சொல்லி பாருங்க. நிம்மலகுண்டா கைவினைஞர்களின் கலம்ஹாரி ஓவியங்களால் அலங்கரிக்கப்பட்ட மூங்கில் பெட்டி. சரியா, மூங்கில் பெட்டி அது எங்கு புகழ்பெற்றது? ஆந்திர பிரதேச மாநிலம். சரியா, அடுத்து மறு பயன்பாட்டிற்காக ரீயூஸ் பண்ற மாதிரி ஓகேவா வடிவமைக்கப்பட்ட இக்காட் போச்சம்பள்ளி துணி உரை. போச்சம்பள்ளி அப்படின்னு நம்ம பக்கத்துல நம்ம தமிழ்நாடு நினைச்சிடக்கூடாது, இது தெலுங்கானா மாநிலம். ஓகேவா, அடுத்து பாருங்க, மைசூர் கர்நாடக மாநிலம். சரி, மைசூர் பாரம்பரிய இந்த காஞ்சிஃபோ கலையை சித்தரிக்கும் குளிர்சாதன பெட்டியில் ஒட்டக்கூடிய காந்த ஓவியம். சரிங்களா, எந்த மாநிலத்தில் புகழ் பெற்றது? கர்நாடகா. இப்படி கூட கேட்கலாம். சரிங்களா, ஓகேவா. நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, ரொம்ப முக்கியமானது தமிழ்நாடு.
தென்னிந்தியா அப்படின்னா தமிழ்நாட விட முடியாது. பாருங்க, காஞ்சிபுரம் பட்டு நெசவு திறனை பறைசாற்றும் ஒரு சிறு முடிச்சுப்பை, சரி, ஒரு சின்ன சுருக்கு பை மாதிரி இருந்தது. அது நம்ம காஞ்சி பட்டினால் செய்யப்பட்டது. ஓகேவா, தமிழ்நாட்டில். அடுத்து, கலை நயம் மிக்க சிறு உருவ பொம்மைகள், ஆந்திர மாநிலம். ஓகேவா, இது எல்லாமே பாருங்க. அடுத்து, கைவினைஞர்களால் திருகு இலைகளை கொண்டு நெய்யப்பட்ட புக்மார்க் பக்க குறி அட்டை, இது எந்த மாநிலத்தில் புகழ் பெற்றது அப்படின்னா கேரளா. சரியா, இப்படி தென்னிந்தியாவில் புகழ்பெற்ற பொருட்களை கொண்டுதான் அந்த குடியரசுத் தலைவர் இந்த ஹட் ஹோம் அப்படிங்கிற தேநீர் விருந்திற்கான அழைப்பிதழில் இடம்பெற்றுள்ளது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா, தற்போதைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் 15வது குடியரசுத் தலைவர். இந்த மாநிலத்தை சேர்ந்தவர், சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம நிறைய வாட்டி பார்த்துட்டோம். சொல்லுங்க. ஒடிசாவை சேர்ந்தவர், இந்தியாவின் முதல் பழங்குடியினத்தை சேர்ந்த குடியரசு தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள். ஓகேவா, ஓகே, நெக்ஸ்ட் எடுத்து போலாமா? அடுத்து இன்றைய தினத்திற்கான அடுத்த செய்தி. இதுவும் பாருங்க, தொடர்ந்து செய்தியில வந்துகிட்டே இருக்குது. அயோத்தி ராமர் கோவில் ஓராண்டு நிறைவு. சரிங்களா, பாருங்க, உத்தரப்பிரதேசத்தில் அயோத்தி ராம ஜென்ம பூமியில் கட்டப்பட்ட ராமர் கோவில் 2024 ஜனவரி 22ஆம் தேதி அன்று திறக்கப்பட்டது. சரிங்களா, கடந்த ஆண்டு 2022ஆம் ஆண்டு 24ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 22ஆம் தேதி ராமர் கோவில் திறக்கப்பட்டது. எங்க? அயோத்தியில். சரிங்களா, பாருங்க, இந்த கோவிலானது என்ன கட்டிட பாணியில் கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகரா பாணியில் இந்த ராமர் கோவில் கட்டடம் கட்டமைக்கப்பட்டுள்ளது. சரிங்களா, இதை என்ன சொல்லிப்பாங்க அப்படின்னா, நம்ம காங்கிரீட் அந்த மாதிரி இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த கட்டிட வேலைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த காங்கிரீட் அந்த மாதிரி இல்லாம பழைய நம்மளுடைய நடைமுறைகள், சரி, அந்த கட்டிடம் கட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்ட இந்த சுண்ணாம்பு, ஓகேவா, அந்த மாதிரி இரும்பு பொருட்கள் சேர்க்கப்படாம, ஓகேவா, இந்த நாகரிக பாணி அப்படி சொல்லுவாங்களா, நாகரா பாணியில் இந்த கட்டிடம் கட்டமைக்கப்பட்டுள்ளது. ஓகேவா, ராமர் கோவில் தொடர்பான தீர்ப்பினை நவம்பர் 9, 2019 அன்று வழங்கியவர் அப்போதைய இந்திய உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்த ரஞ்சன் கோகாய். இதுவும் கேட்கலாம், கவனமா இருங்க. சரிங்க, அயோத்தி ராமர் கோவில் பாபர் மசூதி தொடர்பான தீர்ப்பு நவம்பர் 9, 2019 அன்று வழங்கப்பட்டது. அந்த தீர்ப்பு வழங்கப்படும் பொழுது இந்திய உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்தவர் ரஞ்சன் கோகாய். தற்போது யாருமா? 51வது தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா. ஓகேவா, சூப்பர். நெக்ஸ்ட் எடுத்து போலாம். அதே மாதிரி இந்த கோவிலானது 2.27 ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்டுள்ள ராமர் கோவில் தலைமை சிற்பி சந்திரகாந்த் சோம்புரா. ஓகேவா, இதுவும் கேட்கலாம், கவனமா இருங்க. ஓகேவா, சந்திரகாந்த் சோம்புரா ராமர் கோவிலின் தலைமை சிற்பி, சீஃப் ஆர்கிடெக்ட் அப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி திருவள்ளுவர் சிலைக்கு யாருமா தலைமை சிற்பி? திருவள்ளுவர் சிலைக்கு கணபதி. ஓகேவா, மறக்காதே. அடுத்து பாருங்க, இதான் அந்த கோவில் பார்த்துக்கோங்க, ராமர் கோவில். மைசூர் சிற்ப கலைஞர் அருண் யோகிராஜ் செதுக்கிய 51 அங்குல இன்ச் ஸ்ரீ பாலராமர், சரி, ராம் லல்லா அப்படின்னு சொல்ற பாலராமர் சிலை கருவறையில் வைக்கப்பட்டது. ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கோவிலை உருவாக்கிய தலைமை சிற்பி, தலைமை வடிவமைப்பாளர் தான் யாரு? சந்திரகாந்த் சோம்புரா. ஆனா அதுல இருக்கிற மெயின் அந்த கருவறையில் அமைந்துள்ள ராம் லல்லா அல்லது ஸ்ரீ பாலராமர் என்று அழைக்கப்படும் சிலையானது அதை வடிவமைத்தவர், செதுக்கியவர் மைசூர், கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த யாருமா? அருண் யோகிராஜ் அவர்கள். ஓகேவா, அடுத்து ஒரு தொடர்பான சட்டம் பாருங்க. புனித தலங்கள் பாதுகாப்பு சட்டம் இந்தியாவில் இயற்றப்பட்ட ஆண்டு 1991. சரி, புனித தலங்கள், சரிங்களா, கோவில்கள், சர்ச், மசூதி இதெல்லாம் பாதுகாப்பதற்காக மத்திய அரசால் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1991. அதையும் மறந்துடாதீங்க. சரிங்க, எப்பவுமே சப்ஜெக்ட் படிக்கணும், கரண்ட் அஃபேர்ஸும் லிங்க் பண்ணி படிக்கணும். சரிங்களா, அடுத்து போலாமா? நெக்ஸ்ட், அடுத்து முக்கியமான ஒரு சுகாதார செய்திகள். நம்ம கொடுக்குற பல்வேறு தலைப்புகளும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக எதிர்காலத்தில் உங்களுக்கு எந்த எக்ஸாம் இருந்தாலும் சரி கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மெயின்ஸ் கூட ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். பாருங்க, தேசிய சுகாதார இயக்கம் மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஓகேவா, பாருங்க, கடந்த 2013ஆம் ஆண்டில் தேசிய ஊரக சுகாதார இயக்கம் மற்றும் தேசிய நகர்ப்புற சுகாதார இயக்கம் ஆகிய இரண்டையும் ஒருங்கிணைத்து தேசிய சுகாதார இயக்கம் தொடங்கப்பட்டது. ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ஆண்டு? 2013ஆம் ஆண்டில் தேசிய ஊரக சுகாதார இயக்கம் இருந்திருக்குது. அதே மாதிரி தேசிய நகர்ப்புற சுகாதார இயக்கம், சரிங்களா, கிராமப்புறங்கள், நகர்ப்புறம் 2 சுகாதார இயக்கத்தையும் ஒன்றாக ஒருங்கிணைத்து, சரிங்களா, ஒரே திட்டமா கொண்டு வந்தாங்க. அந்த திட்டத்துக்கு என்ன பெருமா? தேசிய சுகாதார இயக்கம். எந்த வருஷம்? 2013ஆம் ஆண்டு. சரி, நேற்றைய வீடியோல நம்ம 2013ஆம் ஆண்டு எதுக்குமா பார்த்தோம்? 2013. யாருக்கா ஞாபகம் பார்க்கலாம், சொல்ல பார்க்கலாம். தெரிஞ்சா உங்களுக்குள்ள நீங்க கை வந்து அப்படி உயர்த்து காட்டிக்கோங்க. உங்களுக்குள்ள நீங்க அப்படின்னா கரெக்டா ஃபாலோ பண்றீங்க, ஞாபகம் வச்சுக்கணும்னு அர்த்தம். சொல்லுமா? 2013 நேற்று எதற்கா பார்த்தோம்? தேசிய குழந்தைகள் நல திட்டம். 2013 தான் ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி இந்திய அரசானது முக்கியமான ஒரு சட்டம் 2013
தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம், அதுவும் 2013ஆம் ஆண்டு. அந்த 13 லிஸ்ட்ல தேசிய சுகாதார இயக்கத்தையும் இனிமே சேர்த்துக்கோங்க. சரியா? அடுத்து இப்படிதான் படிக்கணும், அப்படியே படிச்சுட்டு போக கூடாது. அதுதான் தொடர்ந்து வீடியோஸ் பாருங்க, திருப்பி ஒரு ரிவிஷன் பண்ணிட்டு இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். ஓகேவா? பாருங்க, நாட்டில் பொது சுகாதார சேவைகள் மேம்பாட்டிற்கான தேசிய சுகாதார இயக்கத்தை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. சரிங்களா? சரி, இந்த இயக்கத்தின் மூலமாக ஓகேவா என்னென்ன சாதனைகளை மத்திய அரசு படைச்சிருக்காங்க, ஓகேவா? இதுவும் கேட்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு, பாருங்க. ஓகேவா? சாதனைகள் 2021 ஜனவரி முதல் சரி மார்ச் 2024 வரை 220 கோடி கொரோனா தடுப்பூசி தவணைகள் செலுத்தப்பட்டுள்ளன. சரியா? சரியா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கொரோனா தடுப்பூசியில் பார்த்தீங்கன்னா முதல் தவணை, 2வது தவணை அந்த மாதிரி சொல்லுவாங்களே, எல்லாத்தையும் சேர்த்து எவ்வளவு போட்டுக்கிறாங்க? மார்ச் மாசம் 2024 வரை 220 கோடி தவணைகள் அந்த கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளது. எப்ப செலுத்தப்பட்டது முதல் கொரோனா தடுப்பூசி இந்தியாவில்? எப்ப செலுத்தினாங்கம்மா? முதல் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்ட நாள் ஜனவரி 16, 2021ஆம் ஆண்டு. சரிங்களா? முதல் முறையாக இந்தியாவில் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்ட தடுப்பூசியின் பெயர் கோவாக்சின். சரியா? கோவாக்சின் பாரத் பயோடெக் நிறுவனம் ஹைதராபாத்ல இருக்கு, அவங்களால உருவாக்கப்பட்டது. சரிங்களா? இந்த தடுப்பூசி செலுத்தப்பட்ட நபரின் பெயர் மனிஷ்குமார். அவர் ஒரு தூய்மை பணியாளர். ஓகேவா? இதை பத்தி நம்ம இன்னொரு நாள் நம்ம ஃபுல் வீடியோல பார்க்கலாம். COVID-19 பத்தி ஸ்பெஷலா ஒரு வீடியோஸ் போடலாம். ஓகேவா? அடுத்து பாருங்க, 2015ஆம் ஆண்டில் சரி 1 லட்சம் பேருக்கு 237 என இருந்த காசநோய் பாதிப்பானது 23ஆம் ஆண்டில் இந்த 1 லட்சம் பேருக்கு 195ஆக குறைந்துள்ளது. எதன் முயற்சியாக? தேசிய சுகாதார இயக்கத்தின் முயற்சியாக இது இந்த காசநோய் பாதிப்பு குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? இந்த காசநோயை ஒழிப்பதற்கு மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம் 2022. சரியா? டிபி முக்த் பாரத்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்தியாவும் சரி தமிழ்நாடு அரசும் சரி காசநோயை 2025ஆம் ஆண்டிற்குள், அதாவது நடப்பாண்டிற்குள் முற்றிலும் ஒழிப்பதற்கு இலக்கு நிர்ணயம் பண்ணிக்கிறாங்க, பாருங்க. சரியா? ஓகே. அடுத்து மலேரியா பாதிப்பு மற்றும் இறப்புகள் முறையே 13.28%, 3.22% குறைந்துள்ளன. அதே மாதிரி தீவிரப்படுத்தப்பட்ட இந்திர தனுஷ் தடுப்பூசி இயக்கம், சரிங்களா, அனைவருக்குமான ஒரு பொதுவான தடுப்பூசி திட்டம் இந்திர தனுஷ் தடுப்பூசி திட்டம் சொல்லுவாங்க. இந்த திட்டம் தொடங்கப்பட்டது 2014ல தொடங்கியிருப்பாங்க. சரிங்களா? இந்த இயக்கத்தின் கீழ் 34.77 கோடிக்கும் அதிகமான குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. சரி, ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னா கரெக்டா தொடர்ந்து சரியான அந்த இடைவெளியை கடைபிடித்து தடுப்பூசி போடணும். சரிங்களா? அதே மாதிரி பெண்கள், கர்ப்பிணிகள் எல்லாத்துக்கும் அந்த தடுப்பூசியை கரெக்டா அந்தந்த காலகட்டங்களில் போட வேண்டும். அதற்காக தொடங்கப்பட்ட திட்டம் இந்திர தனுஷ் அப்படிங்கிற ஒரு பொதுவான தடுப்பூசி திட்டம். சரியா? அடுத்து பாருங்கம்மா, அடுத்து வேற என்ன சாதனை படைச்சிருக்காங்க அப்படின்னா பாருங்க, பிரதமரின் தேசிய டயாலிசிஸ் திட்டத்தின் கீழ் 2023-24 நிதியாண்டில் 4.53 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பலன் அடைந்துள்ளனர். அதே மாதிரி அறிவால் செல் இரத்த சோகை, சரியா, சிக்கிள் செல் அனிமியான்னு சொல்லுவாங்கல்ல, இந்த அறிவால் செல் இரத்த சோகை ஒழிப்பு இயக்கத்தின் கீழ் பழங்குடியின பகுதிகளில் 2.61 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த நோயை ஒழிப்பதற்கு அறிவால் வடிவ அந்த செல், ஓகேவா, இரத்த சோகை ஒழிப்பை கண்டிப்பா இந்தியாவில இருந்து முற்றிலும் ஒழிக்க வேண்டும். அதற்கான இலக்கு ஆண்டு 2047. சரியா? அறிவால் வடிவ இரத்த சொகை நோயை இந்தியா ஒழிப்பதற்கு எந்த ஆண்டு டார்கெட்டா வச்சிருக்காங்க? 2047. சரியா? விக்ஷித் பாரத், வளர்ந்த பாரதம், அதற்கான இலக்கும் 2047. அதையும் மறந்துடாது. ஓகேவா? அடுத்து 2023 ஜனவரியில் தொடங்கப்பட்ட யூவின், சரியா, யூவின், சரியா, யூவின் இணையதளம் மூலம் கர்ப்பிணிகள், பச்சிளம் குழந்தைகள், சிறார்களுக்கு சரியான நேரத்தில் தடுப்பூசி செலுத்தப்படுவது உறுதி செய்யப்படுகிறது. சரிங்களா? யூவின் பார்க்கும்போது அப்படியே ஆரோக்கிய சேது, ஓகேவா, அதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஆரோக்கிய சேது, யூவின், இதெல்லாம் கொஞ்சம் வீட்டுல போய் கொஞ்சம் பாருங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து போலாம். அடுத்து மத்திய அரசின் முக்கியமான திட்டங்கள். சரியா? அப்படியே செய்திகளில் இடம்பெற்ற திட்டங்கள், ஒரு சில விஷயங்கள் அப்டேட்டா இருக்கு, என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? பிரதமரின் சுகன்யா சம்ரிதி யோஜனா, சரிங்களா, இந்த திட்டம் ஜனவரி 22, 2015 அன்று மத்திய அரசால் தொடங்கப்பட்டது. இது நம்ம தமிழ்ல என்ன பேர் சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதமரின் செல்வ மகள் சேமிப்பு திட்டம். சரிங்களா? இந்த திட்டத்தின்படி 10 வயதிற்குட்பட்ட பெண் குழந்தைகள் இந்த சேமிப்பு திட்டத்தில் சேர முடியும். எத்தனை வயசு? 10 வயதிற்குட்பட்ட பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள் கிடையாது. சரியா? அது வேற திட்டம் இருக்கலாம். அடுத்து, ஒரு குடும்பத்தில் 2 பெண் குழந்தைகள் மட்டுமே இந்த திட்டத்தில் சேர முடியும். அதே மாதிரி இந்த திட்டத்தில் சேர்ற அந்த பெண் குழந்தைகளுக்கான அந்த சேமிப்பு தொகையை அவங்களுடைய பெற்றோரோ அல்லது அவருக்கான பாதுகாவலரோ, சரிங்களா, குறைந்தபட்சம் ஆண்டிற்கு ரூபாய் 1000 முதல் அதிகபட்சம் ரூபாய் 1,50,000 வரை ஆண்டிற்கு சேமிக்க முடியும். சரிங்களா? எவ்வளவு? குறைஞ்சபட்சம் 1000 ரூபாய், அதிகபட்சம் 1,50,000 ரூபாய், ஓகேவா, சேமிக்க முடியும்.
அந்த பெண் குழந்தைகளின் பெயர். ஓகேவா? அடுத்து போலாம். அடுத்து பாருங்க, இந்த திட்டத்துல அந்த சேமிப்பு தொகைக்காக வழங்கப்படும் வட்டி 8.2% வட்டி வழங்கப்படுகிறது. அதே மாதிரி அந்த பெண் குழந்தையோட வயது 18 வயது ஆகும்போது கல்வி அல்லது திருமணத்திற்காக சேமிப்பில் பாதி தொகை வழங்கப்படுகிறது. சரிங்களா? அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 21 வயது, அதாவது அந்த முதிர்வு காலம் அப்படி சொல்லுவாங்களா, 21 வயது நிறைவடையும் போது வட்டியுடன் கூடிய முதிர்வு தொகை வழங்கப்படுகிறது. இத்திட்டத்திற்காக குறைந்தபட்சம் 14 ஆண்டுகள் அல்லது திருமணம் ஆகும் வரை சேமிக்க வேண்டும். சரிங்களா? சும்மா டக்குன்னு நடுவில் போக முடியாது. குறைஞ்சபட்சம் 14 ஆண்டுகள் அல்லது அவங்க திருமணம் ஆகும் வரை சேமிக்க வேண்டும். சரிங்களா? தற்போது இந்த திட்டம் தொடங்கப்பட்டு 10 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. அதனாலதான் செய்தியில இடம்பெற்றிருக்கு. அப்போ இந்த திட்டத்தோட பேர் என்னன்னா, பிரதமரின் என்ன பேரு? சுகன்யா சம்ரிதி யோஜனா. தமிழ்ல நம்ம சொல்றது பிரதமரின் செல்வ மகள் சேமிப்பு திட்டம். ஜனவரி 22, 2015 தொடங்கினாங்க. தற்போது செய்தியில் வர காரணம் 10 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. இந்த திட்டத்தில் பெண் குழந்தைகளுக்காக சேமிக்க முடியும். குறைந்தபட்சம் 1000 முதல் அதிகபட்சம் ஒரு ஆண்டிற்கு 1.5 லட்சம் வரைக்கும் சேமிக்க முடியும். கவனமா இருங்க. இதற்கு வந்து வட்டியும் கொடுக்குறாங்க. கவனமா இருங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் எடுத்து போலாமா? அடுத்த ஒரு முக்கியமான திட்டம் பாருங்க. இதுவும் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தொடர்பான ஒரு திட்டம். பாருங்கம்மா, பேட்டி பச்சாவோ பேட்டி பத்தாவோ. சரிங்களா? பாருங்க, இதுவும் ஜனவரி 22, 2015 ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப கொஞ்சம் முன்னாடி பார்த்தா சுகன்யா சம்ரிதி யோஜனா, அதுவும் இதுவும் ஒரே டேட்ல தான் தொடங்கி இருக்கிறாங்க. ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. சரிங்களா? பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம். சரிங்களா? பெண் குழந்தைகள், அந்த பெண் சிசு கொலை, ஓகேவா, அந்த பார்த்தீங்கன்னா அப்புறம் அந்த செக்ஸ் ரேஷியோ இதெல்லாம் கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. சரிங்களா? பெண் குழந்தைகளை நம்ம வந்து பத்திரமாக பாதுகாக்க வேண்டும், அவங்களுக்கு தேவையான கல்வியை கற்பிக்க வேண்டும். அதுதான் இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம். சரிங்களா? தற்போது இந்த திட்டம் தொடங்கப்பட்டு 10 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. சரிங்களா? சூப்பர். நம்ம அடுத்து போலாமா? அடுத்து பெண்களுக்கான ஒரு முக்கியமான திட்டம். சரி, சுய உதவி குழுவில் பணியாற்றும் பெண்களுக்கான ஒரு திட்டம், ட்ரோன் தீதீஸ் திட்டம். சரி, நமோ ட்ரோன் தீதீஸ் திட்டம் பிரதமர் நரேந்திர மோடியால் நவம்பர் 30, 2023 அன்று தொடங்கப்பட்டது. ஓகேவா? இந்த திட்டத்தின் கீழ் அரசாங்கம் 1261 கோடி ரூபாயை செலவிடும். இந்த பணத்தில் ஒதுக்கப்பட்ட அந்த நிதியில 15,000 மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ட்ரோன்கள் இலவசமாக வழங்கப்படும். சரிங்களா? ஓகே, பாருங்க, நாடு முழுவதும் உள்ள கிருஷி விக்யான் கேந்திராக்கள், KVKன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த கிருஷி விக்யான் கேந்திராக்கள் மூலம் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும். ஓகேவா? நமோ ட்ரோன் தீதி என்பது கிராமப்புற பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கவும் விவசாய நடைமுறைகளில் புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தவும் தொடங்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த ட்ரோன் தீதி அப்படிங்கிற திட்டமானது மகளிர் சுய உதவி குழுவில் பணியாற்றும் அந்த உறுப்பினராக இருக்கிற பெண்களுக்கு இந்திய அரசு செய்யற ஒரு உதவி. சரிங்களா? இந்த ட்ரோன்கள் ஆளில்லா இந்த விமானங்களை அந்த மகளிர் சுய குழுவில் இருக்கிற பெண்களானது எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயத்தில் அந்த மருந்துகளை தெளிப்பதற்கு பயன்படுத்திக்கலாம். அதற்கு வாடகை விடும்போது அந்த வாடகைக்கு ஒரு பணம் கிடைக்கும், அது அவங்களுக்கு ஒரு வருமானமும் கிடைக்கும். அதே சமயத்துல விவசாயத்தில் லேட்டஸ்ட் டெக்னாலஜியும் பயன்படுத்துவதற்காகவும் இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து போலாமா? அடுத்து பாருங்க, ஒரு முக்கியமான ஒரு ஏரியா பாருங்கம்மா, மாநாடுகள். சரியா? 2023, 24 ஆண்டில் நடைபெற்ற முக்கியமான மாநாடுகள். அதே மாதிரி 2025 ஆண்டில் அந்த மாநாடு எங்க நடைபெற உள்ளது, அதை ஷார்ட்டா லைட்டா பார்த்துட்டு பார்க்கலாம். இன்னொரு வகுப்புல ஒவ்வொரு மாநாட்டை பத்தியும் தனித்தனியா எந்த டேட்டு, என்ன வருஷம் உருவாக்குனாங்க, எங்க தலைமையிடம் இருக்குது, எத்தனை உறுப்பினரை கொண்டது, அதெல்லாம் தனியா ஒரு நாள் பார்க்கலாம். இப்போதைக்கு அந்த மாநாடு என்ன அப்படிங்கிற மட்டும் லைட்டா பார்க்கலாம். சரியா? பாருங்க, முக்கிய மாநாடுகள் நடைபெற்ற நாடுகள். 18வது G20 மாநாடு 2023 ஆண்டு நடத்தியது இந்தியா. சரி, ரொம்ப முக்கியமானது G20 குரூப் ஆஃப் 20 அப்படிங்கிற 20 நாடுகளை கொண்ட அந்த கூட்டமைப்பு மாநாடு இந்தியா முதல் முறை நடத்தினாங்க. எந்த வருஷம்? 2023 ஆண்டு. அது 18வது G20 மாநாடு. ஓகேவா? இதை பத்தி தனியா டீடைல் நம்ம இன்னொரு கிளாஸ்ல பார்ப்போம். ஓகேவா? அடுத்து இந்த G20 மாநாடு 2024 ஆண்டு எங்கு நடைபெற்றது அப்படி பார்த்தீங்கன்னா பிரேசில் நாட்டில் நடைபெற்றது. அதே மாதிரி 20வது G20 மாநாடானது நடப்பு ஆண்டில் 2025 ஆண்டில் தென்னாப்பிரிக்காவில் நடைபெற உள்ளது. G20 இந்த G20ல 19 நாடுகளும்
ஐரோப்பிய ஒன்றியமும் உறுப்பினராக கொண்டது. இந்தியாவில் நடைபெற்ற இந்த மாநாட்டின் போது சரியா AU என்று அழைக்கப்படும் ஆப்பிரிக்க யூனியன் சேர்க்கப்பட்டது. ஒரு முக்கியமான தகவல், கவனமா இருங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து G7 மாநாடு. சரியா? 2024ஆம் ஆண்டு 50வது G7 மாநாடு நடைபெற்ற நாடு இத்தாலி. பிரதமர் நரேந்திர மோடி 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு அவர் சென்ற முதல் வெளிநாட்டு பயணம் இத்தாலி. இத்தாலியில் இந்த 50வது G7 மாநாட்டில் தான் நரேந்திர மோடி கலந்துகிட்டார். சரிங்களா? அடுத்து பாருங்க பிரிக்ஸ் மாநாடு. சரியா? பிரிக்ஸ் மாநாடு. பிரிக்ஸ் அப்படிங்கிறது பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா ஆகிய நாடுகளை குறிக்கும். ஓகேவா? இந்த அமைப்புல சமீபத்தில் பாத்தீங்கன்னா எகிப்து, எத்தியோப்பியா, தென்னாப்பிரிக்கா, ஈரான் ஓகேவா உள்ளிட்ட நாடுகள் பாத்தீங்கன்னா உறுப்பினர்களாக, புதிய உறுப்பினர்களாக இணைஞ்சிருக்கிறாங்க. இந்த அமைப்பின் சரியா 15வது மாநாடு 23ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடு தென்னாப்பிரிக்கா. 16வது மாநாடு 2024ஆம் ஆண்டு நிறைவுற்ற நாடு ரஷ்யா. ஓகேவா? நடப்பு ஆண்டில் இந்த பிரிக்ஸ் அமைப்பின் 17வது மாநாடு நடைபெற உள்ளது. இந்த மாநாடு நடைபெற உள்ள நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா பிரேசில். சரி, அந்த பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையிடம் ஷாங்காய் நகரில் அமைந்துள்ளது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து போலாமா? அடுத்து பாருங்க SCO மாநாடு. சரியா? SCOனா ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன். சரியா? ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்புன்னு சொல்லுவாங்க. இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ 10 நாடுகள் இருக்கிறாங்க. சரி, 10 நாடுகளை கொண்டது இந்த SCO மாநாடு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இந்த மாநாடு 2023ஆம் ஆண்டு இந்தியா காணொளி முறையில் நடைபெற்றது. சரியா? நடத்தியது. அதே மாதிரி கடந்த ஆண்டு இந்த மாநாடு 24ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடு கஜகஸ்தான். நடப்பு ஆண்டில் சரிங்களா 2025ஆம் ஆண்டு இந்த SCO மாநாடு நடைபெற உள்ள நாடு சீனா. இந்த SCO ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டோட அமைப்போட பேரு, ஆனா இதன் தலைமையிடம் சீனாவின் தலைநகரம் பீஜிங்கில் அமைந்துள்ளது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து போலாம். 43வது ஆசியான் மாநாடு. ஆசியான் அப்படின்னா அசோசியேஷன் ஃபார் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன். ஓகேவா? தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்புன்னு சொல்லுவாங்க. இந்த கூட்டமைப்புல 10 நாடுகள் இருக்கும். ஆனா இந்த அமைப்பில் இந்தியா உறுப்பினர் கிடையாது. சரிங்களா? இந்த 43வது ஆசியான் மாநாடு இந்தோனேஷியாவில் நடைபெற்றது. ஓகேவா? இந்த மாநாடு கடைசியாக ஓகேவா இப்ப நடைபெற உள்ள நாடு லாவோஸ். 2025ஆம் ஆண்டு நடைபெற்றாச்சு. ஓகேவா? 44வது ஆசியான் மாநாடு இந்த நாட்டில் லாவோஸ் நாட்டில். அடுத்து முக்கியமான ஒரு மாநாடு பாருங்க, காப். ஓகேவா? காப் அப்படின்னா கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படி சொல்லுவாங்க. சரியா? பாத்தீங்கன்னா IPCC இதெல்லாம் தனியா டீடைல் ஒரு நாள் பார்க்கலாம். சரியா? அப்புறம் UNFCCC. ஓகேவா? இந்த IPCC UNFCCC இந்த இரண்டு அமைப்புகளும் சேர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா பருவநிலை மாற்றம் தொடர்பான ஒரு மாநாட்டை நடத்தி வராங்க. அதுக்கு பேர் தான் இந்த காப் மாநாடு சொல்லுவாங்க, கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ். ஓகேவா? இந்த மாநாடு காப் 26 சரிங்களா கிளாஸ்கோ நகரில், ஸ்காட்லாந்தின் தலைநகரம் கிளாஸ்கோ நகரில் 2021ஆம் ஆண்டில் நடைபெற்றது. அடுத்து காப் 27 அந்த மாநாடு நடைபெற்ற நாடு எகிப்து 2022ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காப் 28 28வது மாநாடு நடைபெற்ற நாடு துபாய். 2023ஆம் ஆண்டு தான் இந்த மாநாடு நடந்திருக்கு. ஓகேவா? அதே மாதிரி சரியா 2024ல கடைசியாக இந்த மாநாடு நடைபெற்ற இடம் அஜர்பைஜான். அந்த மாநாடு காப் 29. ஓகேவா? அதற்கு அடுத்து இந்த 30வது இந்த பருவநிலை மாநாடு காப் 30 அப்படிங்கிற மாநாடானது பிரேசில் நாட்டில் நடப்பாண்டு இறுதியில் நடைபெற உள்ளது. இந்த மாநாடு எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பா நம்ம அடுத்தடுத்த வகுப்புல ஒவ்வொரு அமைப்பை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து போலாமா? அடுத்து இறுதியாக தினம் ஒரு திட்டம். சரியா? தமிழ்நாடு அரசு தொடர்பான திட்டம் ரொம்ப ஒரு முக்கியமான திட்டம் பாருங்க, ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டம். சரிங்களா? இந்த திட்டமானது நீலகிரி மாவட்டம் முத்தோரை சரியா தொட்டப்பட்ட இருக்கிற முத்தோரை அப்படிங்கிற இடத்துல 2022ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. சரிங்களா? அதற்கு பிறகு பிற மாவட்டங்களுக்கும் இந்த திட்டம் விரிவடைய செய்யப்பட்டுள்ளது. ஓகேவா? இந்த திட்டத்தின் மூலம் 6 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு மருத்துவ உதவி வழங்கப்படுகிறது. சரிங்களா? ஊட்டச்சத்துல குறைபாடு இருந்தாங்கன்னா அவங்களை கண்டறிந்து அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுத்து அவங்களுக்கான சுகாதாரத்தை மருத்துவ உதவி மூலமாக சுகாதாரத்தை உறுதி செய்யும் ஒரு ஊட்டச்சத்தை உறுதி செய்யும் திட்டம். ஓகேவா? தொடங்கப்பட்ட இடம் நீலகிரி மாவட்டம், மறக்காதீங்க. சரிங்களா? இந்த திட்டத்திற்கான தலைமை முகமை எதுன்னு பாருங்க, ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவைகள் மற்றும் சுகாதாரத்துறை. அதாவது மத்திய அரசின் சார்பில் ICDS அப்படி சொல்ற ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவைகள், தமிழ்நாடு சார்பில் தமிழக சுகாதாரத்துறை. சரிங்களா? இந்த ICDS அப்படிங்கிற அமைப்பானது அக்டோபர் 2ஆம் தேதி 1975ல மத்திய அரசால் தொடங்கப்பட்டது. சரியா? இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். எப்பவுமே சொல்றேன், இனி வரும் தேர்வுகள்ல ஸ்கீம்ஸ் திட்டங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும். அதனாலதான் நம்ம ஒவ்வொரு வீடியோல பார்த்தீங்கன்னா திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம தேர்வில் அந்த ஸ்கீம்ஸ்ல எப்படி கேட்டாலும் நம்ம
ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? சரி, அடுத்ததாக இன்றைய தினத்திற்கான கேள்விகள் ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்திற்கான கேள்விகள். முதல் கேள்வி, ஊட்டச்சத்தை உறுதி செய் அப்படிங்கிற திட்டம் தமிழக அரசினால் எங்கு எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? அது கூட சேர்த்து அப்படியே ICDS அப்படிங்கிற திட்டத்தின் விரிவாக்கம் என்ன, எந்த ஆண்டு மத்திய அரசால் தொடங்கப்பட்டது? அத முதல் கேள்வியா வச்சுக்கோங்க. ஓகேவா? சூப்பர். அடுத்து இரண்டாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி, 30வது பருவநிலை மாநாடு COP30 எந்த நாட்டில் நடைபெற உள்ளது? ஓகேவா? அது இரண்டாவது கேள்வி. அடுத்து, ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் 10வது நாடாக உறுப்பினராக இணைந்த நாடு எது? ஓகேவா? இது வந்து நெக்ஸ்ட் क्वेश्चन வச்சுக்கோங்கம்மா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து, இந்தியாவில் பிரிக்ஸ் மாநாடுகள் எந்த ஆண்டுகளில் நடைபெற்றது? ஓகேவா? எந்த ஆண்டுகளில் அப்படின்னா ஒரு சில டைம்கள்ல நடத்திருக்கிறாங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்தாவுல 18வது G20 மாநாட்டை நடத்திய நாடு எது? அந்த மாநாடு எங்கு எந்த இடத்தில் நடைபெற்றது? அத 5வது கேள்வி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், அடுத்து 6வது கேள்வி, பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ என்ற திட்டம் எந்த ஆண்டு எந்த தேதியில் தொடங்கப்பட்டது? ஓகேவா? நெக்ஸ்ட், அடுத்த கேள்வி, இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அறிவாள் வடிவ அந்த அறிவாள் செல் இரத்த சொகையை எந்த ஆண்டிற்குள் ஒழிப்பதற்கு மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது? அது 6வது கேள்வி வச்சுக்குமா. நெக்ஸ்ட், அடுத்து, தேசிய வலிமை தினம் யாருடைய பிறந்த நாளை முன்னிட்டு எந்த தேதியில் கடைபிடிக்கப்படுகிறது? அதான் இந்த தினத்திற்கான கடைசி கேள்வி. சரிங்களா? மொத்த கேள்விகளுக்கும் நம்பர் போட்டு தயவுசெய்து ஆன்சர் பண்ணுங்க. நிறைய பேர் ஆன்சர் பண்றீங்க, ஒரு சில பேர் பேராகிராஃப் மாதிரி ஆன்சர் பண்ணிருந்தீங்க. அப்படி இல்லாம 1 by 1 பண்ணுங்க. சரிங்களா? சூப்பரா இருக்கு. ஒரு சில பேரோட பிரசன்டேஷன் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. கண்டிப்பா போட்டித் தேர்வில் நம்ம என்ன பண்ணலாம்? மிகப்பெரிய அளவில் ஒரு சாதனையை படைக்கலாம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.